लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्ततिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தளிர் மேல் துயிலெந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2131வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியினுடைய கடைசி பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தோடு திருவழுந்தூர் என்கிற பாசுரங்களிலே 40வது பாசுரமாக நிறைவு செய்கிறார் ஆழ்வார். 40 பாசுரங்களிலே இது 40வது திருவழுந்தூர் பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் சிவபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோள் தூயோன் சுடமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்க புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தறிவழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 680வது பெரிய திருமொழி பாசுரம். பன்றியாய் மீனாகி அரியாய் பாறை படைத்து காத்து உண்டு மகிழ்ந்த பரமன் தன்னை அன்று அமரர்க்கு அதிபதியும் அயனும் சேயும் அடிபடிய அணியெழுந்தோர் நின்ற கோவை கன்றி நெடுவேல் வலவன் நாளிநாடன் கலிகன்றி ஒளி செய்த இன்பப் பாடல் ஒன்றினோடு 4 5 வல்லார் ஒளி கடல் சூர் உலகமாலும் உம்பர்தாமே. முன்னொரு காலத்திலே வராகமூர்த்தியாய் அவதாரம் எடுத்து பின்னர் மச்சாவதாரத்தையும் சொல்லி நரசிம்மாவதாரமும் எடுத்தவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தும் ரட்சித்தும் அழித்தும் வல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவன். பழைய காலத்திலே உலகத்தை முழுவதுமாக தன்னுடைய திருவயிற்றிலே வைத்துக் கொண்டு அந்த பிரளயம் நீங்கினவுடனே வெளியிலே உமிழ்ந்தருடைய பரம்பொருளானவன். தேவர்களுக்கு தலைவரான இந்திரன் என்ன, பிரம்மதேவன் என்ன, பிரம்மாவுடைய மகனான ருத்ரனாகிய சிவபெருமான் என்ன என அனைவரும் தன்னை வணங்கும்படியான திருவடிகளை உடைய பெருமாள் நின்றிருக்கிற இந்த திருவழுந்தூரிலே தேவாதி தேவனான எம்பெருமானை பற்றி சினம் கொண்டு நீண்ட வேற்படையில் வல்லவரும் எப்போதும் போரை விரும்பக்கூடியவருமாகவும் திருஆலி நாட்டுக்கு தலைவராகவும் கலிகன்றி என்கிற பெயருடையவரான இந்த திருமங்கை ஆழ்வார் இனிய ஓசையோடு பாடியபடி அவருடைய மதுரமான பாடல்களான 10 பாசுரங்களையும் ஓதி உணர்ந்தவர்கள் ஒலிக்கின்ற கடலால் சூழப்பட்ட உலகங்களை ஆளவுள்ள தேவர்களாவார்கள் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார். இந்த பாசுரத்திலே அவதாரங்களிலே மூலமாக இருக்கக்கூடியது வியூகமூர்த்தி. அந்த வியூகமூர்த்தியை பற்றி ஒரு பாசுரத்திலும், அதற்கப்புறம் வராகமூர்த்தியாக நரசிம்மமாக கஜேந்திர மூர்த்தியாக வாமன ராமன கிருஷ்ணர் அவதாரங்களை குறிக்கக்கூடிய 2வது 4வது 5வது 10வது பாசுரங்களாக அவதாரங்களை குறித்தும் பாடியிருக்கிறார். இப்படி ஒரு பாடிய காரணத்தினால்தான் 10 பாசுரங்கள் என்று சொல்லாமல் 1 4 5 என்று பிரிக்கிறார். இது என்ன கணக்கு என்றால் 10 பாசுரங்கள் என்று கூறியிருக்கலாம். அப்படி கூறாமல் 1 4 5 என பிரித்து பாடியிருப்பது இறைவன் பள்ளி கொண்டிருக்கிற வியூகமூர்த்தி ஒரு பாசுரத்திலும் விலங்கான நிலையிலே அவதரித்த வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஆகிய அவதாரங்களை குறிக்கக்கூடியதை 4 பாசுரங்களாலும் கஜேந்திரன் வாமனன் ராமன் கிருஷ்ணன் ஆகிய அவதாரங்களை 5 பாசுரங்களாலும் பாடி அருளியதால் 1 4 5 என்று பிரித்து இந்த 10 பாசுரங்களை யார் பாடுகிறார்களோ அவர்கள் இந்த கடல் சூழ்ந்துள்ள உலகத்தை அரசாட்சி செய்து பின்னர் தேவலோகத்தை ஆளும் அரசரும் ஆவார்கள் தேவர்களும் ஆவார்கள் என்று சொல்லி பலன் சொல்லி தலை கட்டுகிறார்.
எப்போதும் போர் செய்வதிலே ஆர்வமுடையவராக இருக்கக்கூடியவரும் கலிகன் என்ற பெயர் பெற்றவரும் ஆலிநாடன் என்ற நாட்டிற்கு தலைவமாகிய இந்த கலியன் என்ற திருமங்கையாழ்வார் பாடிய பாசுரங்களை பாடுபவர்கள் கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தை முழுமையாக ஆண்டு பின்னர் தேவர்களும் ஆவார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறார் திருவெழுந்தூர் பாசுரங்கள் 40. இதோ அந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை 40வது பாசுரத்தை சேவிக்கலாம். மன்றியாய் மீனாகி அரியாய் பாறை படைத்து காத்து உண்டு உமிழ்ந்த பரமன் தன்னை அன்று அமரர் கதிபதியும் அயனும் சேயும் அடிபணிய அணியெழுந்து நின்ற கோவை கன்றி நடு வேல் வல்லவன் ஆலிநாடன் கலிகன்றி ஒளி செய்த இன்பப் பாடல் ஒன்றினோடு 4 ஓர் 5 வல்லார் ஒலி கடல் சூழ் உலகாலும் உம்பர்தாமே. காயேன வாச்சா மனசேந்திரிவா வியார்த்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியேத்தன் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இது சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.